ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த எரரை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மிஸ்டேக் சீரிஸ் 4. ஸோ இந்த ஓஎஸ் மிஸ்டேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸே நம்ம ரன் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 சீரிஸ் போயிடுச்சு. ஸோ 3 சீரிஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நம்ம பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் மிஸ்டேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மிஸ்டேக் சீரிஸ் 4. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்ட். இந்த எரரை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீரிஸ் 1. ஸோ சீரிஸ் 1ல் இன்ட்ரடக்ஷன் தான், மற்றபடி வேறு எதுவும் பேசிக்காக என்னென்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஸோ சீரிஸ் 2ல் ஃபுல் பேக்கப்பு. ஸோ பேக்கப் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, ஸோ முக்கியமாக இந்த சீரிஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பேக்கப், ஸோ டேட்டா, நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறதே டேட்டாவுக்காக தான். ஸோ டேட்டா வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எல்லாருமே லேப்டாப் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்தமாரி ஒரு ஒரு சின்ன டேட்டா கூட மிஸ் ஆகாம நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னா ஸோ இந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ சீரிஸ் 3ல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக ஸோ நீங்கள் ஓஎஸ் போடணும்னு ஆரம்பிச்சிட்டிங்களே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் பண்ணாவது என்னென்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கு நல்லா இருக்கா இல்லையா. ஸோ ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் புது ஓஎஸ் போட போகிறேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னவாக இருக்குன்னா ஹார்ட் டிஸ்க் நல்லா இருக்கா இல்லையா செக் பண்ணணும். அதை செக் பண்ணுறது தான் அடுத்த ஸ்டெப்பே போகணும். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த எரர் நிறைய பேருக்கு வந்துருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு 2-3 சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா எரருக்குமே இதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி எரர் வரலாம். ஸோ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் வரும். ஸோ நானே நிறைய சொல்யூஷன் பார்த்துருக்கிறேன். நிறைய இதில் சால்வ் ஆகிருக்கு. ஸோ மேஜரான ப்ராப்ளமும் இது ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுக்கான சொல்யூஷனை நான் சொல்கிறேன். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு எரர் என்னென்னு பார்த்துப்போம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்டு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்டுனா ஸோ ஓஎஸ் வந்து உங்கள் லேப்டாப்பில் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ ஓஎஸ் இல்லைனா ஸோ ஹார்ட் டிஸ்க் தான் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹார்ட் டிஸ்க்லேயும் ப்ராப்ளம் வரலாம். இதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ், இது என்னென்ன சொல்யூஷன், அதை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த எரர் அது லேப்டாப்பில், ஸோ மேக்ஸிமம் லேப்டாப்பில் தான் வரும். சிஸ்டத்துலேயும் வரலாம். வராதுன்னு சொல்ல முடியாது. சிஸ்டத்துலேயும் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக சிஸ்டத்துலேயும் வரும், லேப்டாப்லேயும் வரும். லேப்டாப்பில் அதிகமாக வரும்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு அது சிஸ்டமாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்டு அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஸோ சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ரேராக தான் வரும். ஸோ இது வந்து எல்லாருக்கும்லாம் வராது. ஒரு சில இடத்துல வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரீகனெக்ட் பண்ணுறங்க. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணுறங்க ஃபுல்லாகவே. அது லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, ஸோ லேப்டாப் இருந்தால் ஸோ ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதிலே உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு சில லேப்டாப்புக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஒரு சில சிஸ்டத்துக்கு இதேமாரி நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் வர சொல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்ட். இது லேப்டாப்பில் தான். ஸோ சிஸ்டத்தில் வந்து இந்த மெத்தட் மேக்ஸிமம்லாம் வரலாம், வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிஸ்டத்துலலாம் என்ன பண்ணுறீங்கன்னா பவர் கேபிள் வரும். ஸோ எஸ்எம்பிஎஸ்லேருந்து ஒரு கேபிள் வரும், SATA கேபிள் வரும். ஸோ ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலாம். ஸோ இதுக்கு அடுத்து சொல்ல போகிற சொல்யூஷன் தான். ஸோ இந்த சொல்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்திருக்கு. ஸோ நிறைய இடத்துல இதை தான் நான் சால்வ் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று செட்டிங்ஸ். ஸோ பயாஸ் செட்டிங்ஸ். ஸோ இந்த பயாஸ் செட்டிங்ஸ் தான் நிறைய இதில் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. ஸோ மேஜராக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்டுன்னு வந்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணிவிடுங்க. தாராளமாக இதை சொல்கிறேன். இதை பண்ணிவிட்டு கூட ஸோ அதுக்கு அடுத்து மற்ற சொல்யூஷன் போங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நிறைய நான் பார்த்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயாஸ் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஒன்று ஓஎஸ் போட சொல்ல அவங்களே இதை தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை தெரியாமல் வேறு யாரானா மாற்றி வச்சுட்டு இருப்பாங்க. இதேமாரி தான் நிறைய வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ UEFI, ஸோ லெகசி மோடு. ஸோ லெகசி மோடுன்னு இருக்குது. அதிலேயே UEFI மோடுன்னு இருக்குது. ஸோ இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ரொம்ப நாளாக போடணுன்னு இருந்தது, இன்னமும் போடாமல் இருக்கேன். ஸோ சீக்கிரமே அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். UEFI என்ன, லெகசினா என்ன. ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா லெகசியோட அட்வான்ஸ்டு மோடு தான் UEFI. ஸோ ரெண்டுமே பூட் ஆப்ஷன் தான். ஸோ தனியாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாகவே என்னன்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா UEFI, ஸோ ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே விட்டுருப்பாங்க, இல்லை செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்டுன்னு வரும். அதாவது நீங்கள் ஓஎஸ் பூட் பண்ணது வந்து லெகசியில் ஓஎஸ் பூட் பண்ணி போட்டிருப்பீங்க, லெகசிலேயே போட்டிருப்பீங்க. ஆனால் சேஞ்ச் பண்ண சொல்ல அது UEFIயாக சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு இருப்பீங்க, இல்லை வேறு யாருனா தெரியாமல் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி போக சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக ஸோ UEFIயில் உங்களுக்கு பூட் ஆக சொல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்டுன்னு தான் வரும். ஏன்னா நீங்கள் பூட் பண்ணதே லெகசிலே தான் பூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது மேஜராக வரும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெகசிலே கூட ஸோ நம்ம வந்து USB, ஸோ பென்ட்ரைவில் ஓஎஸ் போட்டுருக்கலாம். நீங்கள் பென்ட்ரைவில் ஓஎஸ் போட்டுட்டு ஸோ அந்த பூட் பார்ட்டிஷனை வந்து சேஞ்ச் பண்ணாமே அப்படியே விட்டுருவீங்க. ஸோ ஓஎஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ ஓஎஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு அடுத்து ஷட் டவுன் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்டுன்னு இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பூட் ப்ரியாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் நோட் புக் ஹார்ட் ட்ரைவ், ஸோ சிஸ்டம் லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கே நீங்கள் அந்த பூட்
ப்ரியாரிட்டியில் ஃபஸ்ட்டு எடுத்தாந்து வச்சுருங்க, திருப்பி உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ நான் மேக்ஸிமம் சால்வ் பண்ணது ஸோ வந்த ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதனால தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பயோஸ் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த யூஎஃப்ஏலேருந்து லெகசி சேஞ்ச் ஆகிருக்கும். இல்லைனா ஸோ பூட் ப்ரியாரிட்டியில் நோட் புக் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுப்பீங்க. இதனால தான் மேக்ஸிமம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஸோ ஃபைனலாக இந்த ப்ராப்ளம் வருமா கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் போட சொல்ல. ஸோ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓஎஸ் போடுறோன்னு முடிவாயிடுச்சு. ஓகே, இந்த லேப்டாப்பில் வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஃபார்மேட் பண்ணிவிடுவோம். அதாவது பார்ட்டிஷன் உள்ளே போயிடுவோம். பார்ட்டிஷன் போய்ட்டு ஸோ லோக்கல் டிஸ்க் சிஏ ஃபுல் ஃபார்மேட் அடிச்சிருவோம். ஓகே, ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். இன்ஸ்டால் ஆன உடனே எரர் வந்துடும். ஸோ இன்ஸ்டால் ஆகாமல் போயிருக்கலாம். ஸோ சம் ப்ராப்ளம், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கும். திருப்பி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்டு தான் வரும். ஏன்னா நீங்கள் ஓஎஸை ஃபுல் ஃபார்மேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த எல்லா ப்ராப்ளம்ஸாக தான். ஸோ இதுக்கு எல்லாமே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் டிஸ்க்கை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள், திருப்பி ரீகனெக்ட் பண்ண பாருங்க. அதுக்கடுத்து மேஜராக வந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த பயோ செட்டிங்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயோ செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பயோ செட்டிங்ஸை பாருங்கள். பயோ செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் தான். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்டு வருதுன்னா ஸோ ஓஎஸ் நீங்கள் ஃபார்மேட் பண்ணியிருக்கலாம். திருப்பி ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் சால்வ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நம்ம சேனல் விகேபிஜிஎஸ் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ஸோ இதில் வர வீடியோஸும் அதுலேயும் வரும், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வீடியோஸும் நான் அதில் போடுவேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.